பெண்களுக்காக பாதுகாப்பு வேண்டும் நடவடிக்கை காவல்துறையை காவல்துறையை கண்டிக்கின்றோம் மூடி மறைக்கும் காவல்துறையே துரிதமான நடவடிக்கை காலியமாய் துன்புறுத்திய ரவுடிகள் மீது நடவடிக்கை உடனடியாக நடவடிக்கை மறைக்காதே உண்மையை மறைக்காதே கண்டிக்கின்றோம் காவல்துறையை கண்டிக்கின்றோம் உண்மையை சொல்ல மறுக்கின்ற காவல்துறையை கண்டிக்கின்றோம். கூட்டம்லாம் கூட ரெண்டே பேர் தான் இருந்தீங்கன்னா நான் கூட்டத்தை கூட்டி 50 பேர் கூட்டிங்கன்னா 50 வாய்க்கு 2 பேர் மட்டும் வாங்க நான் வரேன். என் பேர் அம்பரோஸ். நான் தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்துடைய மாவட்ட தலைவராக இருக்கிறேன். 2ஆம் தேதி நான் இங்கே கிராமத்தில் தான் இருந்தேன். இந்த அம்மா வந்து 2 மணிக்கு இந்த நிகழ்வு 2 மணிக்குலேருந்து 3 மணிக்குள்ள நான் நடந்திருக்கும் போல. அந்த அம்மா வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கழுத்து பிடிச்சிருக்கி ரேப் பண்ணி இருக்காங்களா இல்லையான்றது மெடிக்கல் ரிப்போர்ட் தான் தெரியும். ஆனால் போலீஸுக்கு அந்த நிகழ்ச்சி நடந்த உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க. அங்கே ஹாஸ்பிட்டலில் முடியும்னு சொல்லிட்டு திரும்ப தருமபுரி ஹாஸ்பிட்டல் அனுப்பியிருக்காங்க. அங்கே ஐசியூவில் வச்சு எல்லாம் இந்திய ஜனநாயக மாநில சங்கம் சார்பாக பார்த்துருக்காங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக போய் அங்கே பார்த்துருக்காங்க. அந்த அம்மா அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன நடந்ததுன்னா ப்ளீடிங் வர்றதுக்கான காரணம் என்ன, அவங்களை கீழே பிடிச்சி தள்ளியிருந்தாலும் உதிரம் வந்து பிறப்புறுப்புலேருந்து வெளியே வர்றதுக்கான காரணம் தெரியணுமில்ல. அப்போ எதையும் செய்யாமல் இருக்கிறப்ப ரத்தம் வருது. போலீஸ் இதில் தீவிரமான நடவடிக்கை எடுக்கிறதா எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் வாச்சாத்தி கேஸையும் இப்படி தான் மறைச்சாங்க. நாங்களும் இது மாதிரி தான் சம்பவத்தை எடுத்து போய் வாச்சாத்தி கேஸையும் நாங்கள் தீவிரமாக விசாரணை பண்ணி அது இந்த அளவுக்கு வந்திருக்குது. ஆனால் இதில் வந்து போலீஸ் மறைக்கிறதுக்கான காரணம் எலெக்ஷன் வேறு வருது. இதை மறைச்சா அரசாங்கத்துக்கு ஆப்பையில் வெளியே கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லி மறைக்கிறாங்க. இதில் தீவிரமான நடவடிக்கை வேணும். ஏன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தா பழங்குடி மக்கள் ஆளக்கூடிய ஏரியா. ஆடுகளை மேய்ச்சி இந்த ஏரியா ஃபுல்லாக இந்த புதர்கள் ஃபுல்லாக பெண்கள் தான் ஆடு மாடெலாம் மேய்ச்சிட்டு இருக்காங்க. இந்த சமூகம் என்பது தொடர்ந்து இந்த மாதிரி மலைவாழ் மக்களுக்கு பெரிய ஆபத்தாகுது. இன்றைக்கி இவ்வளோ நாகரிகமான காலத்துலேயும் கூட இந்த மக்களுக்கு இந்த மாதிரி துன்புறுத்தல் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் கஞ்சா நிறைய புழக்கமாக இருக்குது. பக்கத்தில் அகதிகள் முகாம் இருக்குது. நான் ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷனில் பெட்டிஷன் கொடுத்துருக்குறேன். கஞ்சா நிறைய இந்த ஏரியாவில் புழங்கிட்டு இருக்குது. போலீஸ் தீவிரமான நடவடிக்கை எடுத்து அவளை கைது பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். இது பெட்டிஷன் கொடுத்து 5 மாதம் ஆகுது. இதுவரை எந்த நடவடிக்கையும் யாருமே தான் எடுக்கல. அது நானே இருக்கிற எஸ்பி சைட்லேருந்து போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாருக்கிட்டையும் கூப்பிட்டு சொல்லியிருக்கேன். ஒரு நிகழ்ச்சி நடக்குது, நீங்கள் துரிதமான நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லியிருக்கிறேன். இது காலையில் கூட கேட்குறேன், எல்லாம் விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்கும், இன்னும் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி காலையில் கூட. அதனால் 2ஆம் தேதி நடந்து இன்றைக்கி தேதி 6, 4 நாளைக்கு மேலே. இவ்வளோ தீவிரமாக போலீஸ் வந்து தமிழ்நாடு உலகத்தில் இருக்கக்கூடிய மிக சிறந்த போலீஸ் தமிழ்நாட்டு போலீஸ் தான். ஆனால் இந்த விஷயத்தை ஏன் இப்படி மறுக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. இது முடிஞ்ச பிறகு போய் போலீஸை நேரில் பார்க்கலான்னுக்கிறோம். அதே மாதிரி இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டவர் இல்லை. எங்கே கான்டாக்ட் பண்ணலாலும் டவர் கிடையாது. இங்கே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 585 குடும்பம் இருக்கும் மலைவாழ் மக்கள். எங்களுக்கு இந்த குழந்தைங்க படிக்கிறதுக்கு கூட டவர் கிடையாது. அந்த டவர் இருந்துச்சுன்னு சொன்னால் உடனே யாராவது கான்டாக்ட் பண்ணாத கூப்பிட்டு சொல்கிறதுக்கு பேசுகிறதுக்கு போலீஸுக்கு கான்டாக்ட் பண்ணுறதுக்கு முடியல. இப்போது அதே மாதிரி போலீஸ் 24664220 நம்பர் இருக்குது. அந்த நம்பரில் கூப்பிட்டா எப்போ கூப்பிட்டாலும் போலீஸ் எடுக்கிறதே கிடையாது. யாராவது செல் நம்பர் இருந்தால் தான் அட்டன் பண்ணுறாங்க. அப்போ எதுக்கு போலீஸ் எனக்கு நம்பரு? இப்போ போலீஸ் துறை கவனமாக இது கையாள வேண்டும் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி கலெக்டர்கிட்ட காலையில் கூட வாணியார் டேம் தண்ணி திறந்து விட்டார். அவர் கையில் மனு கொடுத்துருக்குறோம். அவரும் தீவிரமாக நடவடிக்கை எடுப்பாடு எதிர்பார்க்குறோம். நன்றி. அடுத்த நாள் காலையில் வந்து நாங்கள் தருமபுரி பாப்பிரெட்டி ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க போகலான்னு போகும்போது அவங்க இல்லை தருமபுரி அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. தருமபுரியில் போய் அனைத்து இந்திய ஜனநாயக மாநில சங்கம் சார்பாக நாங்கள் போய் அந்த அம்மாவை பார்த்தோம். பார்க்கும்போது அவங்க வந்து ஐஸ் வார்டில் வச்சுருந்தாங்க. 2 நாள் வந்து நிறைய ரத்தப்போக்கு அவங்கள உடம்புல இருந்து நிறைய போயிட்டே இருக்குது. அப்போ நாங்கள் 6 மணி வரலாம் அங்கே தான் இருந்தோம். அப்புறம் ஐஸ் வார்டிலேருந்து அப்புறம் ரத்தம் போட்டுட்டு இருந்தாங்க, உடம்புல ரத்தம் ஏற்றிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 7 மணிக்கு மேலே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். அதுக்கு வந்து 8 மணிக்கு மேலே போய் இன்ஸ்பெக்டர் பார்க்கலான்னு சொல்லிட்டு
பாப்பரைப்பட்டி இதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போனோம். அப்போ வந்து போய் பார்க்கும்போது அவர் இன்ஸ்பெக்டர் பார்க்கும்போது சொன்னார், இது மாதிரி என்னாச்சு, நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு, இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னு கேட்டபோது, நாங்கள் பாருமா உங்கள் வேலையை தான் பார்த்துட்ருக்கோம், 3 பேர் போட்டு நாங்கள் தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு என்ன நீங்கள் வந்து இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது, நிறைய உடம்புல ரத்தம் போயிட்டுருக்கு அப்படின்னு நாங்கள் சொன்னோம். நீங்கள் நினைக்கிறது எங்களுக்கு தெரியுமா, வந்து என்ன சம்பவம் நடந்ததுன்னு நான் சொல்ல முடியாது, டாக்டரில் வந்து தள்ளி விட்டால் கூட கீழே வயிற்றுல ரத்தம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. தள்ளி விட்டு கீழே விழுந்து அது வயசான அம்மா 75-80 வயசு அம்மாவுக்கு எப்படி வரும்னு கேட்டால், அவர் கட்டி இருந்தால் கூட இது மாதிரி வரும் அப்படின்னு சொன்னார். அது சொல்லிவிட்டு அவர் சொன்னார், இன்னும் ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்லாம் வரட்டுமா, அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் நம்ம அப்புறமா இன்னும் நாங்கள் தேடிட்டு தான் இருக்கோம், நாங்கள் கண்டுபிடிச்சி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு மேலே வந்து நாங்கள் பார்க்கல, ஒன்றும் இப்போ இன்ஸ்பெக்டர் பார்க்கல. 2 தடவை போனோம், அவரும் வெளியில் போயிட்டார், நாங்களும் வெளியில் கொஞ்சம் வேலையாக போய் வேறு வேலையாக சொந்த வேலையாக வெளியில்